வணக்கம் மக்களே, நான் உங்கள் இந்து. தினமும் புதிய புதிய தலைப்புல புதிய சிறப்பு விருந்தினரோட கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுபோல இன்று பார்த்தீங்கன்னா நம்ம எம்என் டிவி தொலைக்காட்சி வழங்கும் கல்வியியல் நிகழ்ச்சியில இன்று நமக்கான சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணர் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எம்என் டிவி நேயர்களுக்கு தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஐயா. எம்என் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கல்வி விடியல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எம்என் தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக அமைய 2025ஆம் ஆண்டு இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் வார்த்தைக்கு ஏற்ப 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் மிகவும் சிறப்பாக அமையும் ஐயா. ஐயா, இன்று பார்த்தீங்கன்னா கல்வி விடியல் பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு கல்வி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அனைவருக்கும் கல்வி, கட்டாய கல்வி, பெண்களுக்கான முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி. கண்டிப்பாக இன்னைக்கு பெண்கள் முன்னேற்ற பாதையில் இன்றைக்கு உலகளாவிய அளவில் முன்னேற்ற பாதையில் கல்வியை நோக்கி தரமான கல்வி, சிறப்பான கல்வி இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் சிறப்பான ஒரு வழிகாட்டியை பெண்களுக்கான சிறப்பான ஒரு கல்வியை வழங்கிட்டு வருது. அதுவும் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே இந்த கல்வியினுடைய தரம் மிக உயர்ந்த உச்ச நோக்கில் மிக்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தேர்ச்சியாகவே நாம் கருதுகிறோம். ஏனென்றால் 95 விழுக்காடு என்பது மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியான ஒரு தேர்ச்சி விகிதம். அப்பேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு, கல்வி போதிக்கின்ற இருபால் ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை அருமையா. தொழிலாளர்களுக்கான நலவாரியம் பற்றி சொல்லுங்கள் ஐயா. தொழிலாளர்களுக்கான நலவாரியம் என்பது மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அந்த நீண்ட நெடிய வரலாறு என்பது பார்க்க போனோம்னா 1984ஆம் ஆண்டு கட்டுமான தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து அவருடைய குடும்ப சூழல்கள், அவருடைய போதிய வருமானங்கள், அந்த இதை ஒரு கணிச்சு அடுத்த கட்டம் அரசுக்கு இந்த தொழிலாளி பல்வேறு கட்டங்களை ஒரு அன்றாட காட்சியாகவே இருக்கிறாரு அப்படின்ற கான்செப்ட்ல பல்வேறு கட்ட தொழில் சங்கத்தினுடைய தலைவர்கள் ஒன்றிணைஞ்சு அந்த ஆண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் சென்னையில் ஏற்பாடு பண்ணி அரசுக்கு ஒரு கோரிக்கைகள் பல்வேறு கோரிக்கைகள் முன் வச்சு அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அந்த தொழிலாளிக்கு விபத்தில் ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, ஒரு பணிமனையில் வேலை செய்கிறாரு, ஒரு பில்டிங்கில் வேலை செய்கிறாரு. அது ஏதோ ஒரு தருவாயில் அவருடைய சூழல் இறக்க நேரிடுறது. அந்த குடும்பத்தை ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு. அப்போ ஒரு 10,000 ரூபாய் நீங்க அந்த குடும்பத்தினுடைய தொழிலாளிக்கு வழங்கணும் அப்படின்னு மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் அனைத்து கட்டுமான தொழிலாளர்களும் ஒன்றிணைஞ்சு கோரிக்கை முன் வச்சு அன்றைய நாளில் மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு சிறை கட்டங்கள், பல்வேறு சிறை சென்று பல்வேறு தொழிலாளர்கள் உயிர் நீர்த்த சம்பவங்கள்லாம் உண்டு. அந்த கட்டத்தில் ஐயா ஈரா குலசேகனார், தலைவர் பொன்குமார் அவர்கள் மற்றும் ஏனைய பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள் அன்றைய தேதியில் சிறை சென்று பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் வாயிலாக கிடைத்தது தான் 1996ஆம் ஆண்டு கட்டுமான தொழிலாளர்களுக்கான நலவாரியம் அரசினுடைய கொள்கை முடிவுக்கு பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு கொண்டு வரப்பட்டது. அதனுடைய விளைவாக 1998ஆம் ஆண்டு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உருவாக்கப்பட்டது. அருமை அருமையா. எந்த ஆண்டு வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ தொழிலாளர்கள் இயற்கை மரண நிதி அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்களா? இருக்கு. அது என்னன்னா அன்றைய காலகட்டத்தில் 10,000 ரூபாய் இருந்தது. ஒரு குடும்பத்தினுடைய தலைவனோ அந்த கொத்தனார் வேலை, சித்தால் வேலை, இந்த மாதிரி பிளம்பர், பிட்ரு, எலக்ட்ரிஷியன், பெயிண்டர் மற்றும் அந்த 60 வகையான தொழிலாளி அந்த தொழிலில் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஈடுபட்டு வராங்க.
கீழே கடக்கால் நோன்றவங்கள இருந்து கண்டிப்பா அந்த பேஸ் மட்டம் கடக்கால் நோன்றவங்க வந்து கடைசி வந்து அந்த மைக் செட் பந்தல் போடுறவங்க வரையில வந்து இந்த கட்டுமான தொழிலாளியை வந்து நாங்க வந்து பாவிச்சுட்டு வரோம். அந்த தொழிலாளர்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள், அவங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய பணி பாதுகாப்பு என்ன, அவங்களுடைய தொழிலாளர் நலவாரியத்தினுடைய பாதுகாப்பு என்ன என்பதை நாங்கள் வந்து சங்கத்தினுடைய தரப்புகளை வந்து அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்களும் அரசுக்கு வந்து பல்வேறு கோரிக்கைகள் வைக்குவோம். அப்பேற்பட்ட கோரிக்கைகளுடைய அடிப்படையில் வந்து முதல் முறையாக வந்து ஒரு 10,000 ரூபா ஒரு குடும்பத்துக்கு அந்த இயற்கை மரண நிதியை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஆட்சி மாற்றங்கள் படிப்படியாக வந்து இன்றைய சூழலில் வந்து ஒரு தொழிலாளி ஒரு பணி ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்தால் அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து கட்டுமான தொழிலாளியாக இருந்தால் 55,000 இன்னைக்கு வந்து வழங்குறாங்க. மிகப்பெரிய வரலாற்று மிக சிறப்பு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரசின் சார்பில் வந்து கட்டுமான தொழிலுக்கான நலத்திட்ட உதவிகள் அதை பற்றி சொல்லுங்க. நலத்திட்ட உதவிகள் என்பது அந்த தொழிலாளியினுடைய குழந்தைகளுடைய கல்வி தரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக அந்த கல்வியினுடைய ஊக்குவிப்பதற்காக அந்த குடும்பத்தினுடைய சூழல் புரிந்து 6ஆம் வகுப்பு முதல் கல்லூரி படிப்பு முடிக்கின்ற வரையில் 2 குழந்தைகளுக்கு ரூபாய் 1000 முதல் 50,000 வரை, மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு ரூபாய் 50,000 வரையிலும் அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் 2 குழந்தைகளுக்கு நிதியா வழங்குது. அருமையா. அப்போ தொழிலாளர்களுக்கான நிதி உதவிங்கய்யா இப்போ எந்த ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்போ இயற்கை மரணமாக இருக்கட்டும், இல்லை தொழில் செஞ்சுட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனையால தவறிட்டாங்க அப்படின்னா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது நிதி உதவி வந்து நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்துல எந்த உதவிங்கய்யா? இந்த நலவாரியத்தில் வந்து பல்வேறு கட்ட நலத்திட்ட உதவிகள் வந்து ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உண்டு. இப்போ முன்ன சொன்னது வந்து கல்வி, அடுத்தது வந்து திருமண நிதி வந்து இப்போ ஆமா ஒரு பெண் பிள்ளை ஆகட்டும் ஆண் பிள்ளை ஆகட்டும் அந்த நலவாரியத்தின் மூலமா வந்து ஒரு திருமண நிதி உதவி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொடுத்துட்டு வராங்க. இப்போ வந்து ஒரு 3,000 ரூபாய் இருந்தது, 5,000 ரூபாய் இருந்தது. இப்போ அரசாங்கம் மாறின அப்புறம் ஆட்சி மாற்றங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து தொழிலாளர் நலவாரியத்தில் வந்து கட்டுமான தொழிலாளியா இருந்தால் அந்த தொழிலாளியும் திருமணத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் வாங்கிக்கலாம். அந்த தொழிலாளியுடைய பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி 20,000 வாங்கிக்கலாம். அதே போல அந்த தொழிலாளர் நலவாரியம் என்பது 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3 வகைனா, ஒன்று கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், இன்னொன்று ஓட்டுநர் நலவாரியம், இன்னொன்று அமைப்பு சாராத தொழிலாளர்கள் நலவாரியம். இந்த 20 நலவாரியங்கள் வந்து இந்த தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்டது. படிப்படியாக ஒவ்வொரு நலவாரியம் முதல் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், அடுத்தது வந்து ஓட்டுநர் உட்பட 7 நலவாரியங்கள் 2000ஆவது ஆண்டில் கலைஞர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு 1 கோடி ரூபாய் மூலதனத்தில் அந்த நலவாரியம் உருவாக்கப்பட்டது. அந்த நலவாரியம் உருவாக்கப்பட்ட பின்பு 2010ஆம் ஆண்டு பாதையோர வணிகர்கள் நலவாரியம் மற்றும் கடை நிறுவனங்கள் பணிபுரியும் தொழிலாளர் நலவாரியம் என்பது வெற்றிலை பாக்கு விற்பவர் முதல் குண்டூசி விற்பவர் வரையிலும் சாலை வியாபாரிகள், கூடை வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள் மற்றும் அனைத்து விதமான வியாபாரிகளும் கடை நிறுவனங்கள் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் தனியாக ஒரு சிறப்பு நிதி உருவாக்கப்பட்டு அந்த நலவாரியம் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ அமைப்பு சாரா அதை பற்றி சொல்லுங்களேன். அமைப்பு சாரா தொழிலாளர் என்பது கட்டுமான தொழில் சார்ந்தவங்க வந்து 63 வகையான தொழிலாளர்கள் வராங்க. அதே போல மற்ற காய்கறி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்க தொழிலாளிங்க, தையல் தொழிலாளிங்க, ஓவியம் பெயிண்டர் தொழிலாளிங்க, முடித்திருத்தும் தொழிலாளிங்க, இந்த மாதிரி பல்வேறு தொழில்கள் வந்து ஈடுபட்டவங்க, சலவை தொழிலாளிங்க, அப்புறம் வந்து தறி, விசைத்தறி, கைத்தறி, இந்த மாதிரி எக்ஸட்ரா பூ கட்டும் தொழிலாளிங்க, கூடை பின்னும் தொழிலாளிங்க, இந்த மாதிரி பெண் ஆண் பெண் பேதம் இல்லாம அரசு வந்து அனைத்து தொழிலாளர்களும் ஒரு பாதுகாப்போடு அரணாக இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கிட்டு வருதுங்க. அருமையா. எந்த தொழில்னா என்ன, எல்லா தொழிலாளர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு சேவை வந்து பண்ணிட்டு வரீங்க. அது மென்மேலும் வளர்ந்து மிக பெரும் வெற்றி வந்து அடையும். இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பொதுவா அனைத்து மாணவர்களுக்கும் தங்களுடைய நலவாரியத்தின் மூலமாக நடைபெறும் உதவிகள் பற்றி சொல்லுங்க. இந்த நலத்திட்ட உதவிகள் என்பது கல்விக்கு வந்து 6ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு ரூபாய் 1000, 7ஆம் வகுப்பு ரூபாய் 1000, 8ஆம் வகுப்பு 1000, 10ஆம் வகுப்பு அமைப்பு சாரா நலவாரியத்தில் வந்து 1000 ரூபாயும், ஓட்டுநர் நலவாரியத்தில் 1000 ரூபாயும், கட்டுமான தொழிலாளர்களுக்கு 2,400 ரூபாய் தராங்க.
கண்டிப்பா 11ஆம் வகுப்பு 3000 ரூபாயும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு, 12ஆம் வகுப்பு 3000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி 3000 ரூபாய். அதே போல கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ரூபாய் 4000 அவருடைய பெற்றோர்கள் வந்து நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கணும். இருந்து புதுப்பித்தல் சரியா இருந்துச்சுன்னா 4000 ரூபாய் தராங்க. 4000லேருந்து 50,000 வரலும் கட்டுமான தொழிலாளர்கள் வாங்கலாம். அந்த 50,000 என்ன என்பதுன்னா, சென்ற கல்வியாண்டுல வந்து ஒரு சட்டம் வந்து வகுக்கப்பட்டு மருத்துவம் சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா கட்டுமான தொழிலாளி வந்து அன்றைக்கு ஏழைப்பட்ட தொழிலாளர்கள், அன்றைக்கு ஒரு சிறு வருவாயை வச்சு அந்த குடும்பத்தை வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு வந்து தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஏதாவது மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு நிதியை வந்து வழங்கணும் அப்படின்ற இன்னைக்கு வந்து கல்வித்தரம் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கிய ஸ்தலமா இருக்கு. இப்போ வந்து அனைத்து மாணவர்களும் அந்த நீட்ல வந்து போயிட்டு தேர்ச்சி பெற்று அனைத்து கல்லூரிகளுக்கு வந்து போறாங்க, போயிட்டு படிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட கல்வியில் சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து MBBS, IIT, MIB அந்த கல்வி படிப்பு வந்து பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 50,000 பிளஸ் முழு செலவையும் வந்து தொழிலாளர் நல வாரியமே எடுத்துக்குதுங்க. அருமை அருமைங்கய்யா. இப்போ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு எடுத்து வரப்பட்ட சாலை வியாபாரிகளுக்கான நலத்திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. சாலை வியாபாரிகளுடைய நலத்திட்டங்கள் வந்து பார்க்கணும்னா, இன்றைக்கு வந்து உலகளாவிய அளவில் வந்து வியாபாரம் என்பது சாலைகள் வியாபாரத்தில் தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா சாலை வியாபாரம் என்பது அன்றாட பொருட்களை, தரமான பொருட்களை காலை மற்றும் மாலை நேரங்களில் சாலையோரங்களில் பொதுமக்களுடைய சேவைக்காக, நலனுக்காக குறைந்த விலையில் விற்பனை செய்ய வருபவர்கள் தான் சாலை வியாபாரிகள். அப்பேற்பட்ட சாலை வியாபாரிகளுக்கு பல்வேறு உலகளாவிய நாடுகளில் பல்வேறு சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட சட்டங்களும் நம்மளுடைய இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அன்றைய 2026ஆம் ஆண்டுடைய ஆட்சியாளர்கள் 2006ஆம் ஆண்டுடைய ஆட்சியாளர்கள் கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களிலும் ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த சாலை வியாபாரிகளுக்கு உண்டான கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அவர்களை சாலை வியாபாரிகளாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என ஒரு ஆய்வுகள் மேற்கொண்டு 2009ஆம் ஆண்டு தான் அது வந்து நடைமுறைக்கு வந்துச்சுங்க. அந்த நடைமுறைக்கு வந்த பட்சத்தில் வந்து அந்த தொழிலாளிகளுக்கு உண்டான ஒரு அடையாள அட்டை, ஏன்னா சாலை வியாபாரிகள்னா ஒரு நபர்னா ஒரு அடையாளப்படுத்த தேவை. அந்த அடையாள அட்டை 2009 கொடுத்துருந்தாங்க. அந்த அடையாள அட்டைப்படி அந்த வியாபாரிகளுக்கு உண்டான அந்த பணியிட பாதுகாப்பு, ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சாலை வியாபாரிகள் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாம இந்த பகுதியில வந்து 25 நபர் வந்து தொழில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு மாநகராட்சி, காவல்துறை மற்றும் குடியிருப்பு பகுதி சார்ந்த வெயிண்டிங் கமிட்டி வந்து அதுல கொண்டு வந்திருக்காங்க. அந்த வெயிண்டிங் கமிட்டின்றது 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தேர்தல் மூலமா தேர்வு செஞ்சு நகராட்சி, மாநகராட்சி, பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து மூலமா தேர்வு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாவே கருதப்படுகிறதுங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாலை வியாபாரிகளுக்கான பாதுகாப்பு திட்டம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சாலை வியாபாரிக்கு உண்டான பாதுகாப்பு திட்டம் என்பது முதல்ல வந்து அந்த தொழிலாளி நான் என்ன தொழில் செய்யறேன்னு ஒரு அடையாள அட்டை சாலை வியாபாரிகளுக்கு. அடுத்தது வந்து அந்த இடத்துல வந்து தொழில் செய்யறதுக்கு உண்டான இடஒதுக்கீடுகள் வந்து மத்திய மாநில அரசனுடைய உத்தரவு இருக்கு, ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு இருக்கு. இந்த தொழிலாளிக்கு இந்த போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாத இடத்துல வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு செஞ்சு தரணும், இந்த இடத்துல வந்து சரியா இருக்கும் அப்படின்னு வந்து ஒதுக்கீடு செஞ்சு தரணும். அந்த ஒதுக்கீடின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து இன்றைக்கு தொழில் செய்யறனா ஒரு மூலதனம் வேணும். அந்த மூலதனம் என்பது வங்கியின் மூலமாக 10,000 முதல் வங்கி கடன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 10,000 ரூபாய் கட்டி முடிச்சுட்டு அடுத்து 20,000 வாங்கலாம், 20,000 கட்டி முடிச்சா 40,000 வாங்கலாம். ஏன்னா நம்முடைய நடத்தையை பொறுத்து தான் வங்கி நமக்கு வந்து நம்பிக்கையின் பேர்ல அந்த கடனை கொடுக்குது. அடுத்து வந்து குடும்பத்துடைய மருத்துவ காப்பீடு உண்டு. இதுல வந்து நாங்க வந்து எல்லாமே வந்து அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த தொழிலாளர் நலவாரியத்தில் வந்து என்னென்ன நலன்கள் வந்து கிடைக்குதோ அதே போல இந்த சாலை வியாபாரிகளுக்கு வந்து இந்த அதே நலன்கள் வந்து கிடைக்கணும். அவங்களுடைய மருத்துவம் தரமான அந்த இடம் வந்து தூய்மை பகுதியா இருக்கணும், தொழில் செய்யக்கூடிய இடம் வந்து தூய்மை பகுதியா இருக்கணும், பணி பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு பணி பாதுகாப்பு தூய்மை பகுதி கேட்கறோம்னா
இன்னைக்கு வந்து பெண் தொழிலாளர்கள் வந்து வியாபாரிகள் வந்து நிறைய பேர் தான் இன்னைக்கு வந்து குடும்பத்தை வந்து காப்பாத்திட்டு வராங்க. இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க பெண் தொழிலாளர்கள் தான், வியாபாரிகள் தான் அந்த குடும்பத்தை வந்து காப்பாத்திட்டு வராங்க. அப்பேற்பட்ட தொழிலாளி வியாபாரிகள் வந்து ஒதுங்கக்கூடிய இடங்கள் வந்து அதிகப்படியாக இல்லை. அவங்களுக்கு வந்து சுகாதார அடிப்படையில் அந்த இடத்துல வந்து 25 பேருக்கான சுகாதாரம் ஏற்பாடு பண்ணி சொல்லியிருக்கோம். பணி பாதுகாப்பு, அடையாள அட்டை இருக்கு, இன்னும் எக்ஸெட்ரா ஒரு நாங்கள் அரசுக்கு வந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்து வச்சுட்டு வரோம். இது நாஸ்விக் அமைப்பின் மூலிமா இந்திய அளவில் வந்து செயல்பட்டு வருது. சாலையோர பாதுகாப்பு கூட்டமைப்பு. நிச்சயமாக. இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பைக் டாக்ஸிக்னு சொல்லிட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இப்போ என்னன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு விஞ்ஞான மோகமாக ஆகிப்போச்சு. அப்படின்றப்ப காலப்போக்கில் வந்து உலகளாவிய நாடுகளில் வந்து ஒவ்வொரு துறையும் வந்து ஓட்டுநருக்கான ஒரு வல்லமையை வந்து கொடுத்துட்டு வராங்க. அப்பேற்பட்ட இது வந்து தொழில் புரட்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்துல வந்து இன்னைக்கு வந்து பஸ் போக்குவரத்து இருக்கு, கார் போக்குவரத்து இருக்கு, டூ வீலர் போக்குவரத்து இருக்கு, ஆட்டோ ஓட்டுநர் போக்குவரத்து இருக்கு. இந்த வந்து போக்குவரத்துகள்லாம் மீறி பைக் டாக்ஸி, அதாவது கால் டாக்ஸியில் போனால் இன்ன ரேட் இருக்கு, ஆட்டோவில் போனால் இன்ன கட்டணம் இருக்கு, பஸ்ஸில் போனால் இன்ன கட்டணம் இருக்கு. இதுக்கு ஒரு டைமிங், அதாவது இந்த ஒரு இடம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம போய் சேர்றது வந்து ஒரு டைமிங் இருக்கு. அந்த டைமிங்கை வந்து வெகுவாக குறைக்கவும் நம்ம வந்து சிம்பிளாக இன்னைக்கு வந்து ஒரு ஜாலியாக போகணும் அப்படின்னு வந்து பைக் டாக்ஸியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. உலகளாவிய நாட்டில் வந்து பைக் டாக்ஸி வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த அறிமுகப்படுத்தினுடைய மோகம் இந்தியாவுடைய தாக்கத்தில் வந்துடுச்சு. அப்பேற்பட்ட அந்த பைக் டாக்ஸினுடைய இது வந்து செயலி வந்து உருவாக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு சிரமங்கள் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அந்த பைக் டாக்ஸியில் வந்து. அது ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு பெண் வந்து ஒரு பைக் டாக்ஸி புக்கிங் போடுறாங்க. புக்கிங் பண்ணிட்டு அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்போ வந்து அந்த பெண் வந்து தன்னந்தனிமையாக தான் போகக்கூடிய சூழல் இருக்கு. முழுக்க முழுக்க இந்த பைக் டாக்ஸி வந்து இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ வந்து தடை பண்ணி ஆகணும். ஆமா, ரைட்டுங்க. இதெல்லாம் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கான வீட்டு வசதி திட்டம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வீடு கட்டும் தொழிலாளி, கட்டுமான தொழிலாளி வீதியிலே உறங்குகிறான் என்ற ஒரு முழக்கத்தோடு ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க இல்லையா, 1984ஆம் ஆண்டுடைய கோஷம் கண்டிப்பா கண்டிப்பா அன்றைக்கு முழக்கமிட்ட ஒரு தொழிலாளியுடைய மனக்குமரல் தான் 2024ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டு ஒரு கட்டுமான தொழிலாளர்களுக்கான ஒரு குடியிருப்பு அவசியம் அவர்களுக்கு தேவை. இன்றைக்கு எவ்வளவுதான் வந்து கஷ்டப்பட்டு நாள் முழுக்க புருஷன் கொஞ்சம் 2 பேரும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் வந்து 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து சரியா போயிடுது. அப்போ வந்து அந்த தொழிலாளி வந்து ஒரு நிலையான ஒரு வீடோ ஒரு நிரந்தரமான ஒரு இடமோ இல்லை. அவங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட தொழிலாளி இருந்தாலும் வாடகை வீட்டில் தான் இருக்கணும். இன்னைக்கு வந்து மக்களுடைய பெருக்கத்தினுடைய அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து குடும்பம் வந்து பெருசாகுதுங்க. இப்போ அப்பா இருக்காரு, அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆச்சுன்னா அந்த ஒரே குடும்பத்தில் இருக்க முடியாது, வீட்டிலே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட இதை வந்து வேற அவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வீடு கட்டு நிலையா வந்து ஒரு வீடு வந்து தேவை அவங்களுக்கு வந்து. அப்பேற்பட்ட கணக்கில் கொண்டு 2021ஆம் ஆண்டு தலைவர் பொன்குமார் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு பல்வேறு சீர்திருத்தங்கள் இந்த தொழிலாளர் நல வாரியத்தில் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட சீர்திருத்தத்தில் வந்து இந்த வீடு கட்டும் தொழிலாளி வீதியிலே உறங்குகிறான் என்ற கோஷத்தோடு முன்வைக்கப்பட்டதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர்களுக்கும் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீடு கட்டுக்கொள்வதற்கான சொந்த இடம் இருந்தால், அவருடைய சொந்த இடம் ஒரு 300 சதுரடியில் வந்து இருந்தால் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு அரசாணை வகுக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு அது நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா ஒரு அரசாணை உருவாக்கப்பட்டால் அது வந்து உடனடியாக வந்து தீர்வு வராது. பல்வேறு நடைமுறை சிக்கல் இருக்கு. வருகின்ற 29ஆம் தேதி கோவையிலே நடைபெறுகின்ற மாநாட்டில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மற்றும் தொழிலாளர் வாரியத்தினுடைய தலைவர் மற்றும் ஏனைய அமைச்சர் பெருமக்கள் மற்றும் சட்டமன்ற பாராளுமன்ற அமைச்சர் உறுப்பினர்களும் கலந்து கொள்ள உள்ள நிலையில் ஒரு சிறப்பான ஒரு தெளிவான ஒரு திட்டங்களை அறிவிக்க உள்ளார்கள். மிக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக நாம் பார்க்கிறோம். அருமை. ஏன்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கனவு தனக்கென ஒரு சொந்த வீடு
அப்படின்றதுதான் பல்வேறுடைய கனவாகவே இருந்துட்டு வருது இல்லைங்களா? அந்த மாதிரி கனவுகளை வந்து நிறைவேற்றவங்களுடைய பணி மென்மேலும் வளர வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன் ஐயா. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஐயா, இதெல்லாம் தொடர்ந்து தொழிலாளர் அந்த பயிற்சி மையம் எங்க இருக்கிறது, அதனுடைய பணிகள் மற்றும் பயன்கள் பற்றி சொல்லுங்கள் ஐயா. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு தொழிலாளி வந்து ஒரு பில்டிங் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறாருன்னா அவருக்கு வந்து அந்த பில்டிங் உடைய செய்யக்கூடிய தொழில் நுணுக்கம் வேணும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு பசுமை கட்டிடங்களை கட்டவோ மற்றும் தரமான ஒரு பொருட்களை கொண்டு ஒரு தரமான வேலைப்பாடுகளை செய்யவோ ஒரு பயிற்சி தேவை. அப்பேற்பட்ட பயிற்சி நிறுவனமானது 2010ஆம் ஆண்டு கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு தையூர் அன்றையுடைய 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே தையூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தையூர் என்ற பகுதியில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி மையத்தை நிறுவி ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான தொழிலாளர்கள் பயிற்சி கூடிய ஒரு வல்லுநர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. அந்த பயிற்சி மையத்தில் இன்றைக்கு தமிழக அளவில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு பயிற்சி பெற்று சான்றுகள் பெற்று பல்வேறு நிறுவனங்களில் வந்து இன்னைக்கு ஒப்பந்த முறையில் அடிப்படையில் வந்து பில்டிங் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. அருமை அருமை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மை தருமபுரி அறக்கட்டளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. ஏன்னா இப்போ வந்து தருமபுரின்னு வந்து பார்த்தாவே நிறைய பேர் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து மை தருமபுரி அறக்கட்டளை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. மை தருமபுரி அறக்கட்டளை என்பது தொடர்ச்சியாக இன்றைக்கு 2011ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பானது பல்வேறு கட்டங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் கொரோனா என்பது நம்ம யாருமே வந்து வாழ்நாளிலே வந்து மறக்கக்கூடிய சூழல் இல்லை. அப்போ அந்த இருள் சூழ்ந்த நேரத்திலேயே வந்து மை தருமபுரி அறக்கட்டளை என்பது 2020 முதல் கொரோனா காலகட்டத்திலும் பின்பு 2வது கொரோனா காலகட்டத்திலும் பல்வேறு உதவிகள். ஏன்னா நாங்களே வந்து வீட்டோட தான் இருப்போம். அந்த நேரத்தில் இருந்து வீட்டோட இருப்போம்னா சில சூழல்கள் அப்புறமா வந்து இந்த மை தருமபுரி அமைப்பினுடைய நிறுவனர் சதீஷ் அவர்களுடைய அறிமுகம் கிடைச்சது, செயலாளர் தமிழ்ச்செல்வனுடைய அறிமுகம் கிடைச்சது. அவர்கள் மூலமா அதாவது என்னாலும் இயன்ற அளவுக்கு நான் செய்ய முடியும், சமூக பணிகளை வந்து நாங்களும் எங்களை அர்ப்பணிச்சுக்கிறோம் அப்படின்னு கடந்த 4 ஆண்டு காலமாக வந்து கொரோனா காலகட்டத்திலிருந்து இன்றைய வரையிலும் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை மை தருமபுரி அமைப்புடன் இணைந்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அப்பேற்பட்ட அந்த கொரோனா காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்ட அந்த கொரோனா காலகட்டத்தில் தாக்கம் ஏற்பட்ட உறுப்பினர்களுக்கு தொழிலாளிகளுக்கு அவருடைய இல்லத்திலே சென்று மருந்து மாத்திரைகள் வழங்குவது, அந்த கபசு குடிநீர் வழங்குவது, உணவு பொட்டலங்கள். ஏன்னா உணவில்லைனில் ஜெகத்தை அழித்து விடுவான் என்பது பழமொழி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த யார் வந்து தகவல் சொன்னாலும் அந்த நேரத்தில் வந்து தன்னையே பாதுகாப்பு இல்லைனாலும் அந்த நபரை வந்து பாதுகாக்கணுன்ற நோக்கோடு அவர்களுக்கு வந்து உணவு, மருந்து, கபசூர குடிநீர் இதெல்லாம் வந்து முறையாக கொடுத்துட்டு வந்தோம். இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு அந்த நோய் தாக்கத்தில் வந்து பல்வேறு உயிர்கள் வந்து பலியாயிடுச்சு. அப்பேற்பட்ட உயிர்களை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே வந்து அவங்க சொந்தமே முன் வரல. சொந்த பந்தம் உற்றா உறவினர் கோடிக்கணக்கான ரூபாய் வச்சுருந்தாலும் அந்த இடத்துல வந்து யாருமே அவங்க சொந்த பந்தம் இல்லை. அப்பேற்பட்ட மை தருமபுரியினுடைய நிறுவனர் சதீஷ்குமார், தமிழ்செல்வன் மற்றும் ஏனைய அந்த ஒருங்கிணைப்பாளர்களை வந்து ஒன்றிணைஞ்சு நாங்கள் வந்து சவத்தை அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மருத்துவமனையினுடைய டீன் கிட்ட பேசி இந்த மைதுரி அமைப்புக்கு கொடுத்து அந்த சவத்தை வந்து முதல் கொரோனா காலகட்டமாகட்டும் 2வது கொரோனா காலகட்டமாகட்டும் மிகப்பெரிய ஒரு சேவையை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றளவிலும் குறைஞ்சபட்சம் அந்த ஆதரவு இல்லாத இறந்துடுறாங்க. ஏன்னா ரயில்வே ட்ராக்ல போகிறப்போ ஏதாவது ஒரு அடிப்பட்டு இறந்துடுறாங்க, வெளிமாநில தொழிலாளிகள் வராங்க, அவங்க இறந்துடுறாங்க, ஏதோ வசதி வாய்ப்பு இல்லாதவங்க நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க, அவங்க இறந்துடுறாங்க. அவங்களுடைய சவங்கள்லாம் வந்து நாங்கள் இருக்கிறோம், உங்களுடைய உறவினர்களாக உற்றவர்களாக யாரும் அனாதை இல்லை, நாங்கள் இருக்கிறோம் என்ற உன்னத நோக்கோடு சிறந்த ஒரு பணியாக அந்த பணியை வந்து இன்னைக்கு 100க்கு மேற்பட்ட அந்த புனித உடல்களை வந்து மை தருமபுரி அமைப்பு வந்து ஒரு பணியாக வந்து அடக்கம் செய்யறதுல செஞ்சுட்டு வந்திருக்கேன்.
கண்டிப்பாங்க. அனைவருடைய ஆறுதல் மறுபெயர் தான் மை தருமபுரி அறக்கட்டளை அப்படின்ட்டு மிக அருமையாக வந்து சொன்னீங்கய்யா. இதை தொடர்ந்து உங்களுக்கு எப்போதுங்க அந்த சமூகத்தின் மீதான ஒரு அக்கறை அப்படின்ற எந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து அது மீது அதிக பற்று வந்து ஒன்று எடுத்து வரப்பட்டதுங்க ஐயா? ஏன்னா என்னுடைய சமூக பணி என்பது கடந்த 30 ஆண்டு காலமே நான் வந்து செஞ்சுட்டு வரேன். அனைத்து தரப்பு தொழிலாளிகளுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு 1994 என்னுடைய சமூக பணி வந்து ஒரு சிறு வியாபாரத்தில் வந்து ஆரம்பிச்சு, அப்புறம் வந்து அந்த அமைப்பில் வந்து ஒரு நகரத்துடைய பொறுப்பாளராக இருந்து, அப்புறம் மாவட்ட செயலாளர் பொறுப்பாளராக இருந்து, அப்புறம் 2009 வந்து மாநில பொதுச் செயலாளர் வந்து ஒரு அந்தஸ்தை உருவாக்கி இன்னைக்கு மாநில செயலாளர் வந்து 15 ஆண்டு காலமாக வந்து ஒரு நிறுவனத்தை கட்டி காத்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் 28 மாவட்டங்களுக்கு மேற்பட்டு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி 35,000க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பாக அரசினுடைய நன்மதிப்பை பெற்றும் மற்றும் ஏனைய அனைத்து தொழிலாளர்களையும் தொழிற்சங்க தலைவர்களையும் நன்மதிப்போடு வாரிய தலைவர் அவர்களுடைய நன்மதிப்போடும் இன்றைக்கு வாரிய செயல்பாடுகள் அனைத்தும் உன்னிப்பாக செயல்பாடு கவனித்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் தருமபுரி மாவட்டத்தினுடைய தொழிலாளர் நல வாரியத்தினுடைய கண்காணிப்பு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அந்த தொழிலாளர்களுடைய நலன்கள் உடனுக்குடன் சென்றடையக்கூடிய ஒரு கண்காணிப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சி. அழகாக வந்து சொன்னீங்க. அதனுடைய உங்களுடைய சேவை பணிகள் தாங்க மென்மேலும் நீங்க வந்து வளர்றதுக்கான காரணம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேங்க. ஏன்னா ஏதாவது ஒரு கட்டத்துல மற்றவர்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அவர்களுடைய சிறிய புன்னகை போதும், நாங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நலத்திட்டங்களை சீரும் சிறப்புமாக வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வரீங்க. சரிங்க, அந்த தருணத்துல மனிஷ் மருத்துவ சேவை திட்டம் பற்றி சொல்லுங்க. மனிஷ் மருத்துவ சேவை திட்டம் என்பது நம்முடைய மை தருமபுரிய செயலாளர் தமிழ்ச்செல்வன் அவருடைய புதல்வன் ஏதோ ஒரு நோய் தாக்கத்தினால வந்து அவர் வந்து காலமாயிட்டாரு. அவருடைய நினைவாக ஆண்டுக்கு 2 முறை 3 முறை ஏழை எளிய மக்களுக்கு, மலை கிராமங்களில் உள்ள மக்களுக்கும், குக்கிராமங்களில் உள்ள மக்களுக்கும் மற்றும் தூய்மை பணியாளர்கள், ஏன்னா ஒரு நகரத்தையோ ஒரு வீட்டையோ ஒரு பகுதியை வந்து ஒரு தூய்மை பகுதியை வச்சிருக்காங்க, அவங்களுக்கும் எந்தவுடைய நோய் தாக்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் ஆண்டுக்கு 1 முறை 2 முறை மருத்துவ மணி சேவை திட்டத்தில் வந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக நாங்கள் வந்து உண்மையாக வந்து மனசார கருதுறோம். இது வந்து அருமையான வரிகள் ஐயா. இப்போ வந்து தூய்மை பணியாளர்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் மிகவும் தூய்மையாக இருக்கிறது ஐயா. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஐயா. நுகர்வோர் அறிந்திடு விழித்திடு செயல்படு. அருமை அருமையா. அறிந்திடு என்பது ஒரு செயலுடைய திட்டத்தை வந்து அறிஞ்சிக்கணும். விழித்திடு அந்த செயல் திட்டத்தினுடைய விரிவாக்கத்தை வந்து விரிவா வந்து தெரிஞ்சுக்கணும். செயல்படு அந்த என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வச்சு நம்ம செயல்பாட்டு கொண்டு வரணும். அப்படியேப்பட்ட என்பது இன்றைக்கு எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். இன்றைக்கு கலப்படம் இல்லாத பொருட்களே இல்லை. தங்கம் முதல் தகரம் வரை இன்னைக்கு தங்கத்திலும் கலப்படம் உண்டு, தகரத்திலையும் கலப்படம் உண்டு. இது யாருடைய தவறு நீங்க நினைக்கிறீங்க? இது யாருடைய தவறுன்னா இல்ல விற்பனையாளர்களுடைய தவறுங்களா? இல்ல, விற்பனை உற்பத்தி நிறுவனங்களுடைய தவறு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. பண மோகம் என்பது பணம் எல்லா விதத்திலும் சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு நிறுவனத்தினுடைய நன்மதிப்பை சம்பாதிப்பது என்பது ஒரு தரமான பொருட்களை தரமான நேரத்தில் உரிய நுகர்வோருக்கு வழங்குவதே அந்த நிறுவனத்தின் பொறுப்பு. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், எந்த மாணவர்களுக்கும் உங்களுடைய விழிப்புணர்வு எதுவாக நீங்கள் வந்து நினைக்கிறீங்க ஐயா? இன்னைக்கு வந்து பல்வேறு பள்ளிகளில் வந்து நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திட்டு வரோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நாடு போதையினுடைய மயக்கத்தில் வந்து அடிமையாயிடுச்சு. அப்பேற்பட்ட மாணவ செல்வங்கள் வந்து அந்த போதையினுடைய பாதைக்கு செல்லாமல் தங்களுடைய குடும்பம்,
தங்களுடைய முன்னேற்ற பாதை அடுத்த கட்டத்தினுடைய இலக்கு என்ற கோஷத்தோடு மாணவ செல்வங்கள் கண்மணிகள் முன்னேற வேண்டும் என்ற கோஷத்தை முன்வைத்து அங்கே ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் வந்து நாங்கள் வந்து நுகர்வோர் சார்ந்து விழிப்புணர்வு வந்து பண்ணிட்டு வரோம். அப்பேற்பட்ட இதில் வந்து கலப்படங்கள் வந்து எவ்வாறு இருக்கு, அந்த கலப்படத்தை வந்து மக்களும் மாணவ செல்வங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு பண்ணிட்டு வரோங்க. அருமை அருமையா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை மிக தெளிவாகவும் அனைவருக்கும் மனதில் புரியும்படியாக சொன்ன நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி ஐயா. மகிழ்ச்சி, நன்றி. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திப்பது உங்கள் இந்து. இப்படிக்கு MNTV தொலைக்காட்சி வழங்கும் கல்வி விடியல் நிகழ்ச்சி. நன்றி.